படைப்புக் கடவுளான பிரம்மாவின் மகன்களில் ஒருவர்தான் தட்ச பிரஜாபதி. இவரது மகள்களில் ஒருவர்தான் பேரழகு கொண்ட தாட்சாயணி. தனக்கு மணாளனாக முக்காலமும் உணர்ந்தவரும் ஞானத்தின் வடிவமுமான சிவபெருமானே வேண்டும் என்று கடும் தவம் இருந்தாள். உலகியலை வெறுத்து சாம்பல் பூசி சுடுகாட்டில் வசிக்கும் சிவனை தன் மருமகனாக ஏற்க தட்சன் விரும்பவில்லை. இருந்தும் மகளின் பிடிவாதத்தால் திருமணத்திற்கு சம்மதித்தார். தட்சன் ஒரு நாள் ஒரு பெரிய யாகத்தை நடத்த முடிவு செய்தார். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் ரிஷிகளையும் முக்கிய பிரமுகர்களையும் அழைத்தார். ஆனால் தன் மருமகன் சிவபெருமானை மட்டும் வேண்டுமென்றே அழைக்கவில்லை. அதை அறிந்த சதி மனம் உடைந்தாள். அழைப்பு இல்லாவிட்டாலும் நான் மகளாகச் செல்வேன் என்று யாக மண்டபத்துக்கு சென்றாள். அங்கு தட்சன் அவளின் கணவனான சிவனை இழிவாக பேசியபோது சதியின் இதயம் தீயாக எரிந்தது. அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தன் உடலை துறக்க முடிவு செய்து தன் யோக சக்தியால் யாக குண்டத்தில் விழுந்து தன் உடலை எரித்துக் கொண்டாள். சதி தன் உயிரை விட்டாள் என்ற செய்தி கைலாயத்தில் சிவனை எட்டியது. மனைவி இறந்த துயரமும் தட்சனின் இழிவான செயலும் சிவனின் உள்ளத்தில் பெருங்கோபமாக மாறி வெடித்தது. அவர் தன் சடையின் ஒரு பகுதியை ஆவேசத்துடன் பிடுங்கி தரையில் அடித்தார். அந்த சடையிலிருந்து வீரபத்திரர் என்ற உக்கிரமான தெய்வம் தோன்றியது. வீரபத்திரரும் சிவகணங்களும் யாகசாலைக்குள் நுழைந்து பெரும் அழிவை ஏற்படுத்தினர். வீரபத்திரர் தட்சனை பிடித்து அவனது தலையை துண்டித்து யாகத்தீயில் வீசினார். மற்ற தேவர்களும் முனிவர்களும் பயந்து ஓடினர். யாகம் முழுவதுமாக சிதைந்தது. பின்னர் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் மனம் இறங்கி யாகம் நடந்த இடத்தில் ஆட்டின் தலையை வைத்து தட்சனை மீண்டும் உயிர்ப்பித்தார். தட்சன் தன் தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்டார்.